இதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறோமா? இதற்காகத்தான் நாங்கள் வரிப்பணம் கட்டிக் கொண்டிருக்கின்றோமா? இதற்காகத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் முதல்வர் நாள் தலையில் உட்கார்ந்து அழகு பார்க்கின்றோமா? நண்பு உறவுகளே, தமிழர்களாகிய நாம் திப்பு சுல்தான் வழியில், மருதிருவர் வழியில், வீராங்கனை வேலுநாச்சியார் வழியில், அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசன் ஐயாவும் காண்பித்த வழியில் இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடைய அரசியலை தீர்மானிப்பது ஆட்சியாளர்கள் அல்ல, உலக பன்னாட்டு முதலாளிகள். அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு ஏஜென்ட் வேலை பார்ப்பவர்கள் தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைவில் வைத்து, இந்த அம்மாப்பட்டினத்தில் உங்கள் வீடுகள் இடைக்கப்பட்டது என்கின்ற செய்தி கேட்டவுடன் அலறி துடித்து அன்றிலிருந்து இன்று வரை துணையாக நிற்பது நாம் தமிழர். நாளைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கின்றவரை ரத்தம் சிந்தினாலும் சரி, கண்ணீர் சிந்தினாலும் சரி, உயிரையும் உங்களோடு சேர்ந்து களத்தில் நாங்கள் கொடுத்தோம் என்பதால் உங்களுடைய உயிர் போகும். உங்கள் உரிமை களத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் நிற்போம். விரைவில் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க நேரில் களத்திற்கு வருகிறார் என்கின்ற செய்தியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வேலெடுத்து போர்தெடுத்த வீரம் எங்கே, வெங்குருதி வாழெங்கே, தோள்கள் எங்கே, கோலெடுத்த பேரெல்லாம் ஆள வந்தார். தமிழால் கொட்டாவி விட்டபடி தூங்குகின்றாய். வானொடுத்த தமிழ் மகனை மழையாக எழுப்பார். உலகை நோக்கு கால் பிடித்து வாழ்வது ஒரு தமிழமாகும். காலத்து புடி போட்டு திப்பு சுல்தான் போல வீரம் காட்டு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.